தந்தி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்துல ரிலீஸ் ஆகியிருக்க ருத்ரா தி எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூவை தான் பார்க்க வந்திருக்கோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இது ஹிட்டான BBC சீரிஸான லூதர் அப்படிங்கறதுடைய ஹிந்தி ரீமேக் தான். இதை ஹிந்தியில மட்டும் ரீமேக் பண்ணலங்க, அதுக்கு முன்னாடியே கிளிம்னு கொரியன்லயும், லெஸ் தேன் ஈவில் அப்படின்னு ரஷ்யன்லயும், லூதர்னு பிரெஞ்சுலயும் ரீமேக் பண்ணிருக்காங்க. ருத்ராவோட காஸ்டிங் குரூக்கு போகணும்னா ருத்ரவீர் சிங்கா, அஜய் தேவ்கன் அசத்தி இருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆலியா சாக்சி ஒரு பியூட்டிஃபுல்லான நெகட்டிவ் ரோல்ல ராஷி கண்ணா அசத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈஷா தியோல் ஷைலாவா அஜய் தேவ்கனுக்கு வைஃபா வந்திருக்காங்க. கொஞ்சம் சீன்ஸ் தான் 6 எபிசோட்ஸ்லயும் வராங்க அப்படின்னாலுமே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ரோலை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டாவே அமையுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா லேடி பாஸா உண்மையாவே பாஸியா வந்து அசத்தி இருக்காங்க அஸ்வினி கல்சேகர். உண்மையாவேங்க ஒரு லேடி காப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் செட்டிங் எக்ஸாம்பிளா இந்த சீரீஸ் ஃபுல்லா அவங்க அமைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காஸ்டிங் க்ரூவை பத்தி பேசும்போது குறிப்பா 2 கேரக்டர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒன்னு அதுல் குல்கர்னி, உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ரோலை கொடுத்தாலும் பிச்சு உதறிடுவாரு. இந்த வெப் சீரிஸ் மட்டும் அவருக்கு விதிவிலக்கா என்ன, 6 எபிசோடும் அசத்தி தள்ளியிருக்காரு. குறிப்பா ஒரு கேரக்டர் பத்தி சொல்லியே ஆகணும், அதுதான் தருண் கெலோட். 6 எபிசோட்லயும் ஒரு பியூட்டிஃபுல்லான காப்பா வந்து எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பிரபல் தக்குரா வர அந்த காப் என்ன மாதிரியான ஒரு ரோலை பிளே பண்ணிருக்காரு அப்படிங்கிறது சீரீஸ் முழுக்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வெப் சீரிஸை 3 Idiots அப்புறம் முன்னாபாய் MBBS உடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான ராஜேஷ் மபுஸ்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை சமீர் நாயர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா 3 எபிசோட் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. கடைசியா இருக்க டாட் ஃபோர்ட், வீக் ஸ்பாட், ஜபம் கா பக்கா, இந்த 3 எபிசோடுமே நம்மள சேர் நுனில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க விடாம அவ்வளோ அசத்தலா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா பெருசா இருக்குன்னு பாஸ் பண்ணி நிறுத்தி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க, கண்டிப்பா புரியாது. ருத்ரா தி எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு இந்த வெப் சீரிஸ்க்கான பேரு அதுக்கு ஆப்டாவே பொருந்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரிக்வேதத்தின் படி ருத்ரா அப்படின்னா சிவன் அப்படிங்கிறவர் ஆணி வேர் வரைக்கும் போய் பிரச்சனை பண்றவங்கள அழிச்சு தள்ளுறவர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த வெப் சீரிஸ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 எபிசோட்லயும் நம்ம அஜய் தேவ்கன் நான் எல்லா பிரச்சனையும் அடிவேர்ல இருந்து அலசி ஆராய்ஞ்சு அதை தீர்த்து கட்டுறேன் அப்படிங்கிறத திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ அதனால இந்த வெப் சீரிஸ்க்கு இந்த பேர் கண்டிப்பா பொருந்ததுன்னே சொல்லலாம். ருத்ராவோட கதைக்களத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அஜய் தேவ்கனோட இன்ட்ரோவே ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இவரு ஒரு சஸ்பென்ஷன் ரிவோக்கான ஸ்பெஷல் கிரைம் யூனிட்டோட டிசியா உள்ள வராரு. ஸ்டார்ட் ஆன ஒரு அரை மணி நேரத்திலேயே ஆலியா சாக்சியா நம்ம ராஷி கண்ணா ஒரு ஜீனியஸான சைக்கோபாத்தா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அவங்க ஒரு கில்லருங்கிறத அஜய் தேவ்கன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுற மாதிரியும், ஆனா அதை நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்ல அப்படிங்கறதுனால ஒரு மோட்டிவ்காக கூட வச்சுக்கிற ஒரு ஃப்ரெண்டாவும் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு வில்லன் வராங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோட்லயும் அஜய் தேவ்கன் அதாவது ருத்ரவீர் சிங்கோட பர்சனல் கேஓஸை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஈஷா தியோல் தான் அஜய் தேவ்கனோட வைஃபா வராங்க. ஆனா ஒவ்வொரு வில்லன் அவர் மீட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அவர் மீண்டு வரும்போதும் அவரோட பர்சனல் கேஓஸ் அதுல எவ்வளவு பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறது ஒவ்வொரு எபிசோட்லயும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. டெக்னிக்கலை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே சல்யூட் டு த ரைட்டர்ஸ். ஒரு ரீமேக் அப்படிங்கறத தாண்டி கொஞ்சம் கூட அந்த தேசினஸ் குறையாம அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டார்க் ஷேடை காமிக்கும் போதும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் சரி, ரொம்பவே அழகா இந்த சீரீஸை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேஷுவலாவும் இருக்கட்டும், ஒரு டெரராகவும் இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டயலாக், ஸ்டைலிங், ஆக்ஷன் த்ரில்லர்னு வெப் சீரிஸை ஒரு பக்கா பேக்கேஜா தான் நமக்கு ராஜேஷ் மபுல்கர் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் OTT தளத்துக்குள்ள வராரு அப்படிங்கிற ஒரு சுவடே இல்லாம ரொம்ப ப்ரோவாவே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அஜய் தேவ்கனுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் OTT அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சரி, வெப் சீரிஸோட பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு போலாம். பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அஜய் தேவ்கன் தான். எல்லா இடத்துலயும் சட்டலான ஒரே ரியாக்ஷன். ஏன்னா அவர் தான் எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ்ல இருக்காரே, அவர் தான் இந்த வெப் சீரிஸோட பெரிய பிளஸ். ஏன்னா ஒவ்வொரு எமோஷனுக்கும் முகத்தோட தசைகளை கூட அசைக்காம அந்த எமோஷனை அப்படியே ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. அடுத்ததான பெரிய அசெட்னு பார்த்தா அதுல் குல்கர்னி. எந்த ரோலை கொடுத்தாலும் பிச்சு உதறவர் இந்த சீசன் குறிப்பா கடைசி எபிசோட்ல பூந்து விளையாடி இருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம அஸ்வினியை பத்தி பேசணும். ஒரு லேடி பாஸா 6 எபிசோட்லயும் வந்தாலும் அவங்களோட ரோல் சின்னது அப்படின்னாலுமே அவங்களோட பவர் அண்ட் அவங்களோட வாய்ஸ்க்கு தனியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் டைரக்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த பெரிய பிளஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க சூப்பரா இருக்கு, சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. ஈவன் டைட்டில் ட்ராக் கூட அவ்வளவு அழகா இசையமைச்சிருக்காங்க. கண்டிப்பா
பாசிட்டிவ்ஸ்னு இருந்தா நெகட்டிவ்ஸும் இருக்கத்தான் செய்யும். இது லூதர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரீமேக் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப 6 எபிசோட்ஸ்லயும் வெஸ்டர்ன் டச் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹிந்திக்காரங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அந்த தேசினஸ் குறையலன்னு சொன்னாலும் ரொம்ப வெஸ்டர்ன் டச் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வர சீசன்லயாவது இந்த வெஸ்டர்ன் டச் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல ருத்ரா தி எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் உண்மையாவே தி எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ்க்கே நம்மள கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா எப்படா செகண்ட் சீசன் வரும்னு வெயிட் பண்ற அளவுக்கு 6வது எபிசோட முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் இன்டென்ஸ், கிரிப்பிங் அண்ட் வர்த் வாட்சிங் தான் சொல்லலாம்.